வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள நம்முடைய பிதாவாகிய தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரிப்போம். இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மை இந்த முதல் ஆராதனை நம்மை கூடி வரும்படி கிருபை செய்திருக்கிறார். அவருக்கே எல்லா கன மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு பாடம் முக்கியமான ஒரு பாடமா இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து நாம் பார்க்கிறோம். இதுல எத்தனை பேர் நீங்க கேட்டிருக்கீங்க? நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்ல. எத்தனை பேர்? இது முக்கியமா நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடமா இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை குறித்து சரியான அறிவு இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்தில் இல்லாம இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில வந்து அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக பலியிட்டு ஆதாமுக்கு மீட்கும் பொருளாக தன்னை கொடுத்து நம்முடைய பாவத்துக்காக மரித்த அவரை தேவன் மரித்தோடு எழுப்பி அவருடைய வல்லமையின் வலது பக்கத்தில் உட்கார செய்திருக்கிறார். இப்படி உட்கார செய்திருக்கிற தேவன் அவருடைய இரண்டாம் வருகை மறுபடியும் அவர் வரப்போகிற அந்த ஒரு தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற பகுதியை நமக்கு அறிவித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இதுல இன்னைக்கு அநேக யோசனைகளோட கூட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிறிஸ்தவ மக்களுக்குள்ளே அவர் எப்படி வருவார் அப்படிங்கிற ஒரு சரியான அறிவு இல்லாமல் இருக்கிறத நாம் பார்க்கலாம். அதுவே நாம் பார்க்கும்போது வேதமானவர்களா இருக்கிற நாம் அந்த ஒரு தெளிவை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்குங்கிறது பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வருவேன் அப்படின்னு சொன்ன ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னால சீசர்கள் எல்லாரும் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாள் அவர்களோட கூட இருந்து அவர் பரமேறும் அந்த நாள் பெரிய மலையிலிருந்து அவர் ஏறி போகும்போது அவரு போயிட்டாரே அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு அவர் நின்றுட்டு இருக்கும் போது 2 தூதர்கள் அந்த இடத்துல நின்று என்ன சொல்றாங்கன்னா, அந்த சீசர்களை பார்த்து படிங்க 11ஆம் வசனம், 1:11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். இப்போ இந்த வார்த்தையை சொல்றது யாரு? தேவதூதர்கள் 2 பேரும் சொல்றாங்க இல்லையா? தேவனுடைய தூது, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே செய்யக்கூடிய தேவதூதர்கள். தேவனுடைய திட்டத்துல பார்க்கும்போது அவர் சிருஷ்டித்த ஜீவராசிகள்ல பரலோகத்துல தேவதூதர்கள் இருக்கிறாங்க, பூமியில மனுஷர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த 2 குடும்பத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லாத அளவுக்கு போயிடுச்சு ஆதியில இருந்தே. அப்போ தேவனுடைய அந்த திட்டங்களை, அவருடைய யோசனைகளை மனுஷனுக்கு அறிவிக்கப்பட வேண்டியது அவசியமா இருந்துச்சு. அப்போ தேவன் யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு பார்க்கும்போது தேவதூதர்களை பயன்படுத்தியிருக்க தேவனுடைய யோசனையை அவர்கள் இந்த பூமிக்கு சொல்றாங்க. அப்போ ஏன் இந்த இடத்துல இவங்களுக்கு சொல்றாங்கன்னா, அவர் போயிட்டாரே என்ன ஆகும் அப்படின்ற ஒரு யோசனையோட கூட நின்றுட்டு இருக்கும் போது அந்த தேவதூதர்கள் சொல்றாங்க, எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பரத்துக்கு ஏறி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த தேவதூதர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே செய்யக்கூடியவங்க, அப்படியே சொல்லக்கூடியவங்க இல்லைங்களா? நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது இந்த தானியல் புத்தகத்துல கூட தானியல் ஜெபம் பண்ணும்போது உடனே தேவதூதர் சொல்லுவார், உன் ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்ப தேவனுடைய அவர் என்ன மனுஷிட்ட பேச விரும்புறாரோ அதை தேவதூதர் மூலமா பேசி இருக்கிறார். அப்போ அவருடைய வருகையை பத்தி தேவதூதர்கள் பேசுறாங்க இல்லைங்களா? இதற்கு முன்னால் நம்ம பார்க்கணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அவர் பத்தி சொல்லி இருக்கிறாரு பாத்தீங்களா? யோவான் 14ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை நம்ம படிக்கலாம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். இப்போ இவர் காரியத்தை சொல்றாரு, சீசர்கள் நான் பார்க்கணும், நாங்க போறோம், நான் பிதாகிட்ட போறேன்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அந்த இடத்துல ஒரு குழப்பமா நின்றுகிட்டு இருக்கும்போது சொல்றாரு, என் பிதா வீட்டுல அநேக வாசஸ்தலம் இருக்கு,
உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்திட்டு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல நான் கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்றேன். அப்ப இங்க பார்க்கும்போது அவரும் சொல்றாரு, நான் வருவேன், மறுபடியும் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி இருக்கும்போது இத கண்ணால அவருடைய வார்த்தைய அவர் பேசுறதை கேட்டு காதால கேட்டுட்டு நமக்கு எழுதி வைத்திருக்கிற அப்போஸ்தலர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. 2 பேர் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பத்தி படிக்கலாம். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார். இந்த 3ஆம் அதிகாரத்துல 2 பேர் 3ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது அவருடைய 2ஆம் வருகையை குறித்து தான் அங்க பேசிட்டு இருக்கிறார் இல்லையா? அப்ப அவர் வருவார்னு சொல்ற வாக்குத்தத்தம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவனுக்கு பயப்படாத மக்களுக்கு சொல்லுவாங்களாம். எங்க வரேன்னு சொன்னாரு, என்ன வந்த எல்லாம் பார்த்த மாதிரி அப்படி இப்படியே இருக்குது, என்ன மாசம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய வருகை குறித்து என்ன ஒரு சூழ்நிலை ஏற்படும் 2ஆம் வருகையின் காலத்துல சொல்லும் போது ஒரு அதிருப்தியான ஒரு நிலைமை உண்டாகுங்கிறது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனார். இப்ப அவர் வரப்போற அவர் எப்படி வரப்போறார் அப்படிங்கிறது தான் பைபிள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வருவார், அவர் எப்படி வரப்போறாங்க? பாட்டுல நம்ம எப்படி படிக்கிறோம், அவருடைய கரங்கள் எப்படி இருக்குமா, ஆணிகள் பாய்ந்த நான் கரத்தை நான் பார்ப்பேன், ஒவ்வொரு காயத்துக்கு நான் முத்தம் விடுவேன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பாட்டு படிச்சிருக்கிறாங்க ஹேமாஜான் இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது எப்படி வருவாருன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறாங்க. அதே ரத்தம் ஒழுக கையில இல்லையா, அந்த தலையெல்லாம் அந்த ரத்தத்தோட அந்த முள்முடி சூட்டப்பட்ட அந்த ரத்தத்தோட கூட அவர் வானத்துல தோன்றுவாரு. அப்போ பரலோகத்துக்கு போனாலும் கூட அங்க போய் அந்த காயத்துக்கு நான் முத்தம் விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்ல யோசனை தான், தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய அந்த காயத்தினாலதான் நமக்கு ரட்சிப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவங்க என்ன பண்றாங்க, பாட்டை எழுதியிருக்கிறாங்க. ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அவர் அந்த சரீரத்தோட வர முடியுமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். மனுஷபடி நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னு சொன்னா, அவர் இந்த பூமியில வாழும்போது ஒரு 6 அடி உயரம் இருந்திருக்கலாம் இல்லைங்களா, ஒரு மனுஷ பாடியில. இப்போ ஒரு மனுஷன் நிக்கிறது எவ்வளவு தூரத்துல நமக்கு தெரிஞ்சுக்கிட முடியும்? இங்க இருந்து பார்த்தோம்னா ஒரு 200 மீட்டர் தூரத்துல ஆள் நிக்கிறது தெரியும் இல்லையா? அதுக்கு கொஞ்சம் தள்ளி போனா சுத்தமா தெரியாது. அப்ப இயேசு கிறிஸ்து வானத்துல தோன்றுவார்னு சொன்னா அவர் எவ்வளவு பெரிய ஒரு சரீரத்தை அவர் எடுத்துட்டு வரணும்னு பாத்தீங்கன்னா, சூரியனை போல ஒரு சரீரம் எடுக்கணும். சூரியன் பூமியோட எவ்வளவு பெருசுங்க இல்லையா? சூரியனுடைய அந்த சூரிய குடும்பத்துல இந்த பூமியை ஒரு சின்ன தூள் போல இருக்குது. அந்த சின்ன தூளுக்குள்ள இருக்கிற ஒரு தூளான மனுஷன் அதை பார்க்கணும்னு சொன்னா அவர் எவ்வளவு பெரிய சரீரம் எடுக்கணும்? சூரியனை விட பெருசா எடுக்கணும் இல்லையா? சூரியன் லெவலுக்கு எடுக்கணும். அப்ப இன்னொரு பிளானட்டை உருவாக்கணும், அந்த அளவுக்கு ஒரு சரீரத்தை எடுக்கணும் இல்லையா? ஆனா பார்க்கும்போது மண் சரீரம் எடுக்கணும்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆனா பைபிள் வாருங்க, ஒரு வசனம் யோவான் நம்ம 6ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை நம்ம படிக்கலாம். நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். உலகம் ரட்சிக்கப்படணும்னு சொன்னா, உலகத்தில் இருக்க மனுஷன் எல்லாரும் விடுவிக்கப்படணும்னு சொன்னா அவருடைய சரீரத்தை என்ன பண்ணணும்? ஈடு பலியா கொடுத்தாகணும். ஆதாம் என்ற ஒரு மனுஷனுக்கு ஈடு பலியாக ஆதாம் எந்த ஒரு பூரண நிலையில உண்டாக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து ஒரு பூரண லெவல்ல உண்டாக்கப்பட்டு இவருடைய சரீரத்தை யார் கொடுக்கப்படுது? ஆதாமுக்கு அதை கொடுத்துறாரு. இப்போ ஒரு பொருளை கொடுத்துட்டு அதை திரும்ப எடுத்தா அது மீட்கும் பொருள் ஆகாத. அது கொடுத்தது எதுக்காக? உலகத்தின் ஜீவனுக்காக கொடுத்திருக்கிறார் அந்த சரீரத்தை. அந்த சரீரத்தை மறுபடியும் எடுத்தா ஆதாமுக்கு மீட்கும் பொருளே கிடையாது. ஆதாமுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படவே முடியாது. அந்த சரீரம் என்ன ஆகணும்? கொடுக்கப்பட்டணும் ஆதாமுக்கு. அப்பதான் ஆதாமுடைய ஜனங்களை பிரேத குடியிலிருந்து எழுப்பலாம், அவங்களுக்கு இன்னொரு சரீரம் கொடுக்கலாம் நீதியின்படி சட்டத்தின்படி இல்லையா? ஒரு பூரண சரீரம் இவங்களுக்காக கொடுக்கப்பட்டது மூலம் இப்ப அவங்களுக்கு சரீரத்தை கொடுத்து உயிர்த்தெழ வைக்கலான்ற ஒரு நீதி எழுதப்படுதுங்க. அவர் அதை கொடுக்கலன்னு சொன்னா அந்த நீதி என்ன பண்ணாதுங்க? நிறைவேற்றப்படாது இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த வசனத்தின்படி தேவனுடைய நீதியின்படி பார்க்கும்போது என்ன காரியம் ஒண்ணு புரியுதுங்களா? அவர் மறுபடியும் அந்த சரீரத்தை எடுக்க கூடாது.
எடுத்தா என்ன ஆகாது, ஆதாமுடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பை மீட்கும் பொருள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கலாம். அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் இல்லையா? அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கறது நம்ம ஒரு வசனம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 18வது வசனம். மாம்சத்திலே கொலை உண்டார். எங்க? அந்த சிலுவையில இல்லையா? மாம்சத்திலே அவர் கொலை செய்யப்பட்டார். இப்ப அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். எத்தனாவது நாள்? 3ஆம் நாள் உயிர்ப்பிக்கப்பட்டார். எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டார்? எந்த சரீரத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டார்னு வசனம் சொல்லுது? ஆவியின் சரீரத்துல உயிர்ப்பிக்கப்பட்டார் இல்லையா? இத அநேக இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் அவரு. அவர் மாம்ச சரீரத்துல உயிர்த்தெழல அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம்? இவரோட கூட 3.5 வருஷம் அந்த ஊழியத்துல அவருக்கு நிறைய பணிவிட செஞ்சு தன் கண்ணீரால அவர் பாதத்தை கழுவி தலைமுடியினால அதை தொடச்சி எடுத்த அந்த மகதனா மரியாள், அந்த அம்மா இவரோட பிறச்சி அந்த 3 நாள் கழிச்சு அவர் உயிர் தெரிஞ்சுட்டான்னு சொல்லும் போது அந்த தோட்டத்தை அந்த பிரேத குழியை கூட தேடுறாங்க. அப்போ ஒரு பக்கத்துல நிக்கிறாரு. இவரு நின்றுட்டு என்ன சொல்றாருன்னா, என்னமா தேடுறாருன்னா, என் ஆண்டவர் அங்க வச்சாங்க, வச்ச இடத்துல அவரை காணோம், ஒருவேளை நீங்க எடுத்துட்டீங்கன்னா என்கிட்ட கொடுத்துருங்க எங்க ஆண்டவருடைய சரீரத்தை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க இல்லையா? அப்போ அவங்களால என்ன பண்ண, பக்கத்துல தான் நிக்கிறாரு, முகத்தை பார்த்தானே பேசுறாங்க. என்ன நினைச்சு பேசுறாங்க? அவர்கிட்ட தோட்டக்காரர் நினைச்சு பேசுறாங்க இல்லையா? அந்த வசனம் கூட படிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 14-15 வசனம். பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தார். எப்படி அறியாம இருந்தாங்க? எப்படி அறியாம இருந்தாங்க? முகத்தை பார்க்கும்போது பக்கத்துல தானே பேசுறாங்க, ஏன் தெரியல? அங்க என்ன அசைல இருக்காரு? வேற ஒரு ரூபத்துல இருக்காரு, அங்க தெரியல உங்களுக்கு. படிங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றார். இந்த இடத்துல அவரை புரிஞ்சிக்க முடியல. அவரு வேற ஒரு சரீரத்துல இருக்கனால 3 வருஷம் இருந்த ஒரு பக்கத்துல நிக்கும்போது தெரியாம இருக்கும்பா, புரியுதா? அப்ப அவங்க என்ன, எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க? அவருக்கு ஒரு குரல் கொடுக்குற, என்ன குரல்? அப்பொழுது இயேசு அவளை நோக்கி, மரியாளே, ஒரே வார்த்தை தான். அது திரும்பி உடனே என்ன சொல்றாங்க? அந்த அம்மா போதகரேன்றாங்க. மரியாளேன்ற அந்த ஒரு வார்த்தையில மட்டும் போதகரேன்னு வார்த்தை திரும்ப வருதுன்னா எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க? அவருடைய வார்த்தை. அந்த அம்மா கிட்ட அவர் 3 வருஷமா எந்த மாதிரி துணியை யூஸ் பண்ணி இருக்கிறாரு அப்படிங்கிறது தான். இப்ப பாருங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட ஒவ்வொருத்திட்ட ஒவ்வொரு விதமான துணியை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இது பார்த்திருக்கீங்களா? ஒரு ஹஸ்பண்ட் மனைவி கிட்ட எப்படி யூஸ் பண்ணுவாங்க அந்த வார்த்தைய? உரிமையா பேசுவாங்க இல்லையா? அதே ஒரு எஜமானிட்ட போய் பேசும்போது, அவங்ககிட்ட பேசும்போது என்ன பண்ணுவாங்க? அங்க ஒரு வேற விதமான துணி. அதான் ஒரே ஆளுதான் இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து அந்த அம்மா கிட்ட எந்த விதமான துணி யூஸ் பண்ணாரோ அதை யூஸ் பண்ணும்போது கரெக்டா போதகரேன்ட்டாங்க. முகத்தை கூட பார்க்கல, போதகரேன்ட்டாங்க. டக்குன்னு அவரு சொல்லிட்டு என்ன தொடாது. அப்ப இந்த இடத்துல அவர் எந்த சரீரத்துல வந்திருக்காங்க? வேற ஒரு சரீரத்துல வந்திருக்காரு. மாம்ச சரீரம் எடுத்தா வர்றாரு. இப்ப நம்ம கேட்கலாம், அவர் மாம்ச சரீரம் எடுக்கலாமா? அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம், அவர் எடுக்கலாமா? முதல் உலகத்துல தேவதூதர் என்ன பண்ணாங்க? சட்டை கட்டுற மாதிரி அந்த கழட்டி போட்டு வேற ட்ரெஸ் போட்டு வந்துருவாங்க, மாதிரி சரீரத்தை மாட்டிட்டு வருவாங்க இல்லையா? அப்புறம் இவரும் என்ன பண்ணிருக்காரு? இயேசு கிறிஸ்துவ மோசை கிட்ட முச்செடியில வந்திருக்கிறாரு இல்லையா? அப்புறம் ஆபிரகாம் வீட்டுல என்ன பண்ணிருக்காரு? யார் வந்தவர்? யாரு? அவர் கர்த்தர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் மாம்சத்துல வர்றதுக்கு முன்னால அவங்களோட கூட என்ன பண்ணிருக்காரு? அப்படி இருந்திருக்காரு. சரி, பாவம் செய்த தூதர்களை தேவன் என்ன பண்ணிட்டாரு? கட்டிட்டாரு. அவங்க மறுபடியும் அந்த சரீரம் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு? கட்டி போட்டுட்டாரு. நமக்கு வேதத்துல வாசிக்கிறோம், 2 பேர்ல 2:4 வாசிக்கிறோம். அப்போ இவருக்கு ஏன் கட்டல? சொல்லுங்க. இவருக்கு அந்த பவர் மறுபடியும் கொடுத்திருக்கிற என்ன அர்த்தம்? பாவம் செய்யல இல்லையா? அவர் அங்க இருந்து நிரூபிச்சிருக்காரு. அவர் ஒரு பாவமும் செய்யல. அந்த தேவதூதரும் மனுஷராகவும் வரலாம், தேவதூதராக வரலான்னு தேவன் முதல் உலகத்துல கொடுத்த அந்த பவரை தேவன் எடுக்கவே இல்லை. 2வது உலகத்துல ஆபிரகாம் வீட்டுக்கு வர்றாரு, தேவதூதர் வர முடியல. ஏன்? அவர் பாவம் செய்யல. தேவனுக்கு அப்படி கீழ்படிஞ்சிருக்காரு. அதே பவர் இன்னும் இருக்கு. இப்ப உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு அதே பவரை அவர் யூஸ் பண்றாரு. என்ன பண்ணலாம்? எந்த சட்டையும் எடுத்து போட்டு வர மாதிரி வரலாம்.
இப்ப இவங்க எல்லாரும் கூடி ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அவங்க நடுவுல வந்து என்ன சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம்னு சொல்லி சொல்றாரு. அது எப்படி அவங்க வந்தாரு? ஒரு மாச சரீரம் அந்த செவத்துக்குள்ள வர முடியுமா? சுவர் என்ன பண்ணிடு, அந்த மண்ணை தடுத்துடும் இல்லையா? அப்ப அவர் ஆவிக்குரியதா இருக்கும். அப்படி உள்ள வந்து டக்குனு ஒரு ட்ரெஸ் எடுத்து நிக்கிறாரு, ஒரு ட்ரெஸ் போட்டு நிக்கிற மாதிரி ஒரு சரீரத்தை எடுத்துட்டு நிக்கிறாரு. அப்போ சொல்றாரு, நான் விரல கையை விட்டு தோண்டி பார்க்காதவங்க நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி ஒரு அவிசுவாசியா சொல்ல முடியாது. அவர் ஏன் அவிசுவாசின்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அவர் இயேசு கிறிஸ்துவோட சீசன் தானே. அவர் அப்படி சொல்றது தப்புன்னு அவர் சொல்லலாமா? அவர் யாருடைய பிள்ளை? ஆபிரகாம் பிள்ளை. கையை விட்டு பார்க்கலாம் நம்ப மாட்டாங்க அவங்களாம் இல்லைங்களா? அது தப்பா எடுத்துக்கிடல. ஏன்னா அவங்க வந்து எந்த இதுலயுமே பார்க்கும்போது அடையாளம் இல்லாம நம்ப மாட்டாங்க யூதர்கள். அதனாலதான் வேதம் எழுது, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் அப்படின்ட்டு. அவர் சொல்ல அவிசுவாசியா இருக்காது, விசுவாசியாருன்னு அந்த இடத்துல கையை விட்டு பார்க்கிறாரு. அந்த இடத்துல எந்த சரீரம் எடுத்து வந்திருக்காரு? அந்த சரீரம் இல்லை, அதே மாதிரி ஒரு சரீரத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரு சொல்லிட்டு பேதுரு ஓடுறாரு. உள்ளவே பார்த்தா அவங்க சரீரம் இல்லை, ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. அப்ப அவர் என்ன நினைச்சாரு? உயிர் தெழுதுன்னு சொன்னது அப்பதான் நினைவு கூடுறாரு இல்லையா? அப்ப அந்த சரீரம் எங்க போச்சு? பைபிள் அதை பத்தி என்ன பண்ணல, எங்கேயுமே சொல்லாத ஒண்ணு நம்ம பேச வேண்டியதில்லை. எல்லாம் ஒருத்தர் சொல்றாங்க அது எங்கேயா வச்சிருக்கிறாரு, மறைச்சு வச்சிருக்கிறாரு, அதெல்லாம் சொல்லி என்ன சொல்றாங்க. அங்க பைபிள் எழுதப்படலை. அந்த சரீரம் எங்க போச்சுன்னு பார்த்தா அது கல்லறைக்கு உட்படுத்தினாரு. அந்த கல்லறை இன்னைக்கு அப்படியே திறந்துதான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட காட்டுறாங்க இல்லையா? இஸ்ரேல்ல போயிட்டு வந்தவங்க அந்த கல்லறையை காட்டுறாங்க, போட்டோலாம் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க நம்ம போனவங்க எல்லாம். அப்ப பார்க்கும்போது அந்த சரீரம் எங்க போச்சுன்னு தெரியல. ஆனா அது மீட்கும் பொருளை கொடுக்கப்பட்டுருச்சு இல்லையா? அது தேவ ரகசியமா இருக்குது. நம்ம கொடுக்கப்பட்டா அதை பத்தி பேசலாம். அடுத்து பார்க்கும்போது அவர் உயிர் தெழுந்தது ஆகிறதா அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் இருக்கு. இன்னொரு வசனம் படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50வது வசனம். சகோதரரே, நான் சொல்கிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிக்கவில்லை. மாம்சமும் ரத்தமும் எந்த படி சுதந்திரிக்காது? தேவனுடைய ராஜ்யம் சொல்லும்போது பரலோகத்துக்கு போகிறதுக்கு இந்த சரீரம் மாம்சத்தை எடுத்துட்டு போக முடியாது இல்லையா? தேவதூதரை என்ன பண்றாங்க, அங்க இருந்து வந்து அந்த சரீரத்தை விட்டுட்டு இந்த சரீரம் எடுத்து பூமிக்கு வர்றாங்க, மறுபடியும் போகும்போது அங்க போயிடுறாங்க. இந்த சரீரத்தோட அங்க என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அதுதான் வேதம் சொல்லுது, மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. மாம்ச யோசனையும் மாம்ச சிந்தையும் உள்ளவர்கள் எங்க போக முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. 2 அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரீரம்னா மண் சரீரம் அங்க போகாது அப்படிங்கிறது நமக்கு டவுட் இல்லாம சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவது டவுட் இருக்கா இன்னும் உங்களுக்கு? சொல்லுங்க. அவரு உயிர் தெழுந்தது மாம்சத்துல கொலை உண்டு, ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார் இல்லையா? அவர் வந்து அந்த 40 நாட்கள் வரைக்கும் பார்க்கும்போது அந்த பழைய பவர் அதை யூஸ் பண்றாரு. எந்த சரீரமும் அவர் எடுத்து வர்றதுக்கு தேவன் கொடுத்து அந்த பவரை யூஸ் பண்றாரு. பிற்பாடு அந்த ஒலிவ மலையில போயிட்டு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது தேவதூதர் சொல்றாங்க அவர் மறுபடியும் வருவாருன்னு. அதுக்கு பிற்பாடு எங்கேயாவது ஒரு மாம்ச சரீரம் எடுத்துட்டு வந்திருக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தரிசித்தவருக்கு சொல்றாரு, ஒரு ஒளியை கண்டேன், கர்த்தரை நான் தரிசித்தேன். எந்த சரீரத்துல தரிசிக்கல, அவரு மாம்ச சரீரத்துல தரிசிக்கல. அவர் வந்து தரிசித்தார். எங்க எப்படி தரிசித்தாரு? ஒரு ஒளி போல தரிசித்தார் இல்லைங்களா? சர்ச்சு பட்டணத்துல இருந்து அவர் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ஒளி வானத்துல இருந்து பிரகாசித்ததுன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ என்ன பண்றாரு, அதை எட்டி பார்க்கும்போது கண் போயிடுச்சு இல்லையா? அப்ப பார்க்கும்போது அவர் மகிமை அடைஞ்சிட்டார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி. இப்படி பார்க்கும்போது ஒண்ணு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, என்ன பண்ண முடியாது, மாம்ச சரீரத்துல அவரு வர முடியாது. சயின்ஸ் பிரகாரம் முடியாது, பைபிள் படியும் வர முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த சரீரம் வந்து ஆதாமுக்கு மீட்கும் போல கொடுக்கப்பட்டாயிடுச்சு. அடுத்தது இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவரை எப்படி போறாரோ அப்படியே வருவாரு சொல்லியிருக்கு. எல்லாரும் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. எப்படி வருவாருன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அடுத்தது என்ன கேள்வி, எல்லாரும் பார்க்க முடியுமா அடுத்தது கேள்வி. இதுக்கு வேதம் என்ன சொல்லுது நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது யோவான் 14ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை நம்ம படிக்கலாம். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்ச காலத்துல, எப்படி சொல்றாரு, அவர் மரிக்க போறதுக்குள்ள இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் என்ன காணாது.
இல்லையா? நீங்களும் என்னை காண்பீர்கள். எப்படி காண்பீர்கள்? அடுத்த பதில், நான் பிழைக்கிறபடினா நீங்களும் பிழைச்சிருப்பீங்க. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பிதா கிட்ட போறாரு, நீங்களும் மரித்து உயிர்த்தெழுந்து பிதா கிட்ட வருவீங்கிறது அங்க சொல்றாரு. அப்ப அதான் சொல்லும்போது, நான் பிழைக்கிறபடினா நீங்கள் பிழைச்சிருப்பீங்க. மறுபடியும் அவர் பார்க்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? நாம் நித்திய ஜீவனுக்கு தகுதி அடைஞ்சிருந்தாதான் அவரை போய் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். உலகம் என்னை காணாதுன்னு ஒரு வார்த்தை அங்க சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது நாம எப்படி போய் அவரை பார்ப்போம்? அதுக்கும் பைபிள் பதில் சொல்லுது. 1 யோவான் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. இது ஃபர்ஸ்ட் சொல்லும் போது தேவன் நம்மகிட்ட அன்பு கூர்ந்திருக்காரு. உலகம் அவரை அறியாதனால தேவனுடைய மக்களா இருக்க நம்மளையும் தெரியாது. நாம் இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைன்னு யார்கிட்ட போய் நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அவங்க? அப்ப நாங்களாம் யாருடைய பிள்ளைங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா? நாம் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி இந்த உலகம் என்ன பண்ணாது? அறிய முடியாது இப்போதைக்கு. அடுத்தது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ இங்க சொல்லும் போது இனி அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் தரிசிப்போம். அப்ப அவருக்கு நம்ம ஒப்பா இருப்போம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒப்பா இருப்போங்கிறத எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம அவருக்கு ஒப்பா இருப்போம் சொல்லும் போது இன்னொரு இடத்துல சொல்றாரு, இந்த என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு யோவான்ல வாசிக்கிறோம். அப்ப அவர் செய்யற கிரியை யார் செஞ்சாங்க? எந்த கிரியை செய்யறாங்க? கிறிஸ்தவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன செய்யறாங்க? ஊழியம் செய்யறாங்க, கைகளை வச்சு ஜெபம் பண்றாங்க, பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு வந்து ஊதுறாங்க, எல்லாம் செய்யறாங்களா? தான் செய்த கிரியை தானும் செய்வான். அதுவா? நான் செஞ்ச ஊழியத்தை அவங்க செய்வான்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அங்க என்ன சொல்றாரு? நான் செய்த கிரியையும் தானும் செய்வான். அவர் என்ன கிரியை செய்தார்? பிதாவுடைய கிரியை, பிதாவுடைய சித்தத்தை அவர் செஞ்சாரு. நான் என்ன விசுவாசிக்கிறவன், நான் பிதாவுடைய சித்தம் செஞ்ச மாதிரி நீங்களும் செய்வீங்கன்னு சொல்றாங்க. அதை இல்லையா? ஊழியம் செய்யறதை பத்தி அங்க சொல்லல. நான் செய்யற ஊழியத்தை நீங்களும் செய்வீங்கன்னா அது ஈஸியான காரியம் தான். ஊழியம் செய்யறது கஷ்டமா? மிஷனரியா போறது கஷ்டமா? ஆனா பிதாவுடைய சித்தத்தை செய்யறது தான் அவ்வளவு கஷ்டம் இல்லையா? அப்போ பார்க்கும்போது அடுத்தது இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கும்போது இங்க என்ன சொல்றாருன்னா, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்போம் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையோட பொருள் எல்லாம் இருக்கலாம். அப்ப அவர் எப்படி இருக்கிறார்? அவரை தரிசிக்கணும்னு சொன்னா நாம எப்படி போய் தரிசிக்க முடியும்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ அவர் தரிசிக்கணும். இப்போ அடுத்த கண்டிஷன் என்னது? சுத்திகரிக்கப்படும். சுத்தம். நான் பரிசுத்தரா இருக்கும், நீங்களும் பரிசுத்தரா இருந்தா அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் போய் தான் அவரை தரிசிப்போம். அதான் அதோட பொருளா இருக்கு. இன்னொரு வசனம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்ப அவரை தரிசிக்கணும்னா என்ன தேவை இருக்கு? பரிசுத்தம் அடைஞ்ச சபை தான் போய் அவரை தரிசிக்க முடியும். ஆவிக்குரிய சரீரத்துல உயிர்த்தெழுந்து போய் தான் அவரை தரிசிக்க முடியும். இப்ப நாமளும் மரித்து நாம உயிர்த்தெழ போது எதுல உயிர்த்தெழ போறோம்? இந்த சரீரத்திலயா? இல்ல. நமக்கு இந்த சரீரத்துக்கு பிதாவுடைய சித்தத்தை செஞ்சா இந்த சரீரத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லை. அதுக்கு இன்னொரு சரீரத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்காரு. அந்த சரீரம் என்னன்னு சொல்லும் போதுதான் என் பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலம் இருக்குது. அந்த வாசஸ்தலம் தான் என்னன்னு பாக்கலாம், சரீரம் இல்லையா? அதுக்கு ஒரு தனியான புது சுத்திக்கு ஒரு தனி சரீரத்தை ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. அந்த சரீரத்துல நாம் உயிர்த்தெழும்போது நமக்கு ஒரு சரீரம் இருக்கணும் இல்லையா? நம்ம உயிர்த்தெழுந்தா அந்த சரீரத்துல வச்சு தேவன் உயிர்த்தெழுந்து வைப்பார், ஒரு சரீரத்தை கொடுப்பார். அப்போ அவரை தரிசிப்போம். இதான் வேதம் சொல்லுது. அப்போ உலகத்தார் எல்லாரும் என்ன பண்ண முடியாது? அவரை பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு வசனம் தெளிவாயிடுச்சா? ஆனா இன்னொரு வசனம் சொல்லுது. எந்த வசனம் சொல்லுதுங்க? வெளிப்படுத்தல் 1:7. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். இங்க 3 காரியம் சொல்றாரு. என்ன இருந்தது? மேகங்களோட கூட வருகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் கொடுத்துட்டாரு. அவர் வரும்போது எப்படி வர்றாரு? மேகங்களோட வர்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வருவாரா அப்படின்னு பார்த்தா மேகம் இல்ல, இன்னைக்கு வரமாட்டார், இன்னைக்கு என்ஜாய் இல்லையா?
நாளைக்கு மேகம் இருக்குதுப்பா, அவர் வந்தாலும் வந்துருவாரு, இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாமா இல்லையா? அப்ப மேகம் சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லைங்களா? அடுத்து பார்க்கும்போது கண்கள் யாவும் அவரை காணும். இங்க சொல்லிட்டாரு உலகம் என்னை காணாதுன்னு ஒரு இடத்துல சொல்றாரு, இங்க சொல்ற கண்கள் யாவும் என்னை காணும். அப்ப நம்ம பார்க்கும்போது ஒரு சூரியனை போல மிகப்பெரிய ஒரு உருவம் எடுத்துட்டு வந்தா தானே எல்லாரும் பார்க்க முடியும். கண்கள் யாவும் பூமி சுத்தி வருது, எல்லா பகுதியிலும் மக்கள் இருக்காங்க இல்லையா? இப்ப நம்முடைய கீழ்பகுதியில யார் இருக்காங்க? நேர கீழ்பகுதியில கனடால நேர நமக்கு நேர ஆப்போசிட்ல இருக்குது. எது இங்க 12 மணிக்கு அங்கேயும் 12 மணி, இங்க இரவு அங்க பகலா இருக்குது. அமெரிக்கா தானே அது? அமெரிக்கா அடுத்து கனடான்னு சொல்றாங்க. கரெக்டா இதா இருக்குது. அப்ப நமக்கு நேர் கீழ்பகுதி சுத்தி வந்துட்டு இருக்குது. அப்போ அவங்களும் பார்க்கணும் அவரை. கண்கள் யாவும் அவரை பார்க்கணும்னா எல்லாரும் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் எவ்வளவு நாளைக்கு அப்படியே நின்றுட்டு இருப்பாரு. அப்ப இதுல கண்ணுன்னா பைபிள்ல அர்த்தம் என்ன? அறிவு, நாலேஜ் தான் கண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதை நம்ம புரிஞ்சிருக்கணும். கண் யாவும் பார்க்கணும், இந்த கண்ணு கிடையாது. பைபிளுடைய அர்த்தத்தின்படி பார்க்கணும். கண்ணுன்னா அறிவு. அதான் சொல்றாரு, உன்னுடைய கண் தெளிவா இருந்தா உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அப்ப கண்ணு நல்லா இருக்கிறவங்க தெளிவா இருக்காங்களா? இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகளுக்கு கண்ணு நல்லா தான் இருக்குது. பணத்தை சுரண்டக்கூடாதுன்னு தெரியுதுல்ல, ஏழையோட பணத்தை எடுக்கக்கூடாதுன்னு எந்த கண்ணு இல்ல? அறிவு கண்ணு இல்ல. அவனும் நம்ம போல ஒரு மனுஷன், நமக்கு இருக்க உரிமை அந்த மனுஷனுக்கு இருக்குன்ற அந்த அறிவு இல்லை. அந்த அறிவு இருந்துச்சுன்னா அவர் செய்யறதெல்லாம் எப்படிதான் இருக்கும்? தெளிவா இருக்கும். புரியுதா? இப்ப நம்மளுடைய கண் தெளிவா இருக்கிறதுனால இப்ப நாம எங்க போறோம்? இப்ப உலகத்துல இருக்க எல்லாருடைய கண்ணு குருடா இருக்குது. அவங்க எங்க போறாங்க? இன்னைக்கு காலையில எழுந்துச்சோன்னு ஒருத்தருடைய, அதாவது இன்னைக்கு லீவு நாள், ஒருத்தர் சொல்லுவாரு சாயங்காலம் பீச்சுக்கு போகணும். தப்பு இல்லை, பீச்சுக்கு போனீங்க அது நினைச்சிடாதீங்க, பிக்சருக்கு போகணும், இந்த படத்தை இன்னைக்கு போகணும். இந்த வாரம் ஃபுல்லா யோசிச்சிருப்பாரு, சண்டே இன்னைக்கு அந்த படத்துக்கு போகணும். அப்ப அவருடைய எந்த கண்ணு குருடா இருக்கு? அறிவு கண்ணு குருடா இருக்குனால எங்கதான் போகணும்? ஒரு சினிமாவுக்கு போகணும். நாம ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம் ஒரு காலம் இல்லையா? இப்ப நம்ம கண் தெளிவாயிடுச்சு. இந்த கண் இப்ப என்ன சொல்லுது? சண்டே காலையில முதல் ஆராதனையும் கலக்கணும், 2வது ஆராதனையும் கலந்துக்கிடணும், தேவனுடைய வார்த்தை நாம இருக்கணும், தேவனுடைய மக்களோட கூட நம்ம டைம் செலவு பண்ணணும்னு இந்த கண் திறந்த உடனே சரீரம் எங்க வந்துருச்சு? இப்போ இங்க வந்துருச்சு. அப்ப கண்ணுன்னும் போது அறிவு. புரியுதா? அப்ப இயேசு கிறிஸ்துவோடைய அந்த நாளை அறிவு கண்ணு என்ன பண்ணும்? பார்க்கும். அப்படிங்கிறது அதோட பொருளா இருக்கு. அடுத்தது இன்னொன்னு சொல்றாரு, அவர் குத்தினவரும் அவரை காண்பார்கள். மேகம்ன்றது அதுக்கு கொடுத்துருவா. வேணா ஒரு வசனம் படிச்சிடலாம் அதுலயே, யூதாலே படிங்க. அதுலயே 12வது வசனம் படிங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும். என்ன சொல்ற? தண்ணீரற்ற மேகம். தண்ணீர் என்ன பைபிள் என்ன அர்த்தம்? இல்ல இல்ல, இந்த இடத்துல அதாவது ஜனங்கள் குடிக்கிற தண்ணீர் தான் சொல்றாரு. தண்ணீரற்ற மேகம். இப்ப அந்த மேகம்ன்றது ஒரு ஜனமாகும். அந்த தண்ணீர் இருந்துச்சுன்னா அந்த மேகம் எப்படி இருக்கு? செழிப்பு உண்டாக்கக்கூடியதா இருக்கு. இப்ப மேகம் வரும்போது இருண்ட மேகம் வச்சு நம்ம என்ன சொல்றோம்? நல்ல மழை பெய்ய போகுதுன்னு அந்த மேகத்தை பார்த்து சந்தோஷப்படுறோம். ஒரு ஒயிட்டா ஒரு மேகம் வந்தா என்ன சொல்றோம்? அது பார்த்துட்டு இது மழை பெய்யாதுங்கன்னு சொல்லிடுறோம். தண்ணீர் இல்லாத மேகம் அது என்ன பண்ணும்? வேகமா ஓடும், ஆனா மழை பெய்யாது. அதனால யாருக்கும் எந்த பலனும் கிடையாது. அப்ப தண்ணீர் உள்ள மேகம் நல்ல ஒரு குளிர்ச்சி உண்டாக்கக்கூடியதா இருக்குது, செழிப்பு உண்டாக்கக்கூடியதா இருக்கு. அப்போ அந்த மேகத்திலிருந்து தண்ணி வருதுன்னா என்ன சொல்றாரு? என்னுடைய வார்த்தை மழையை போல பெய்ய செய்யுதுன்னு சொல்றாரு. அப்ப தேவனுடைய வார்த்தை யார்கிட்ட இருக்குதோ, சத்தியத்தை நிறைஞ்சிருக்காங்களோ அவங்க தான் தண்ணீர் உள்ள மேகம். தண்ணீர் உள்ள மேகம். அப்ப தண்ணீரற்ற மேகம், சத்தியம் இல்லாத ஒருத்தர் தான் தண்ணீர் இல்லாத மேகம். சர்வ மேகம் போகும், ஆனா ஒரு பலனும் கிடையாது. ஆனா தண்ணீர் உள்ள ஒரு மேகம் வந்துச்சுன்னா செழிப்பு உண்டாக்குறது போல சத்தியம் அறிஞ்ச ஒருத்தரால மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக்கும். அப்ப இந்த மேகம் யாரா இருக்கலாம்? சீசர்கள் தான் அந்த மேகம்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லையா? அதனாலதான் அவர் வரும்போது யாரெல்லாம் கூட வருவாங்க? 1000 பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறாருன்னா அந்த மேகங்களோட கூட அவர் வர்றாரு. எந்த மேகத்தோட? சீசர்களோட கூட தான் வர்றதா வேதத்தை நம்ம அநேக இடத்துல வாசிச்சிருக்கோம். மேகங்களோட கூட வருகிறாருன்னு சொன்னா
சீசர்களோட அவர் 1000 பரிசுத்தவான்களோட கூட வர்றாரு. இதுலயே சொல்லியிருக்காரு அந்த யூதாவிலேயே. 15வது வசனம், தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிப்பதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அவர் வரும்போது எப்படி வர்றாரு? பரிசுத்தவான்களோட பூமியை நியாயம் தீர்க்க வர்றாரு இல்லையா? அந்த பரிசுத்தவான்கள் யாருன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாமளும் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, விசுவாசத்தோட இல்லையா? நம்மோட கூட தான் அவர் என்ன பண்ண போறாரு? பூமிக்கு அரசால வர போறாருன்றது பார்க்கணும். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்க வசனத்தின்படி. அப்போ அந்த சீசர்களோட கூட தான் அவர் பூமிக்கு வர போறாருன்னு பார்க்கும்போது மேகங்களோட கூட வருகிறார். கண்கள் யாவும் அவரை கண்ட சத்தியத்தின் அறிவு, அவர் ராஜாவா வந்திருக்கின்ற அறிவு எல்லாரும் காணும்படி செய்யும். அடுத்தது பூமியின் கோத்திரத்தார் குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். அவர் குத்தினவங்க யாரு? ரோமர்கள் தானே அந்த ஈட்டி எடுத்து குத்துனது யாரு தெரியுங்களா? நம்ம விட்டு பின்னால குத்துறது யாரு? அவங்க இஸ்ரேல் மக்கள் இல்லையா? இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க? அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியவங்க அவர் என்ன பண்ணிட்டாங்க? சிலுவைக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. அவங்க தான் அவரை குத்துனவங்க இல்லையா? அவங்களும் அவரை காண்பார்கள். எப்படி காண்பார்கள்? இந்த பூமியில அவர் அரசாடும் போது அவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது இந்த பூமியில. அவர்களும் என்ன பண்ணுவாங்க? அவரை நோக்கி கூப்பிடுவார்களாம். நம்ம இதுல வாசிச்சிருக்கோம் ரோமர் புத்தகத்துல. அவர் சபை நிறைவேறும் போது மறுபடியும் பங்கு யார்கிட்ட போயிடும்? தேவனுடைய கிருபை. சபை இங்க எவ்வளவு குறையுதோ அங்க அவங்க வளர்ந்துகிட்டு இருப்பாங்க. சபையோட எண்ணிக்கை குறைய 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 அவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ தெரிஞ்சிச்சிங்களா? இன்னைக்கு எல்லா துறையில முன்னோடியா இருக்கிறது யாரு? யூதர்கள் இல்லையா? அவங்க பவர்ஃபுல்லா ஆகிக்கிட்டே இருக்காங்கன்னா சபையோட எண்ணிக்கை என்ன பண்ணிட்டு இருக்கு? நம்பர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஃபுல் கடைசி ஆள் க்ளோஸ் ஆகும்போது அவங்க பவர்ஃபுல்லா நிற்பாங்க, வேர்ல்டை எடுத்து நிற்பாங்க இல்லையா? அதுதான் நமக்கு சொல்ல. அவங்களும் அவரை காண்பார்கள் இல்லையா? வேர்ல்டு யுத்தம் பண்ணும் போது, உலகம் எல்லாரும் அவங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணும் போது கடைசி நேரத்துல அவர் நோக்கி கூப்பிடுவாங்க. அப்பதான் அவருக்கு என்ன பண்ணுவாரு? அவங்களோட கூட நின்று ஒரு யுத்தம் செய்யறதாக வேதத்துல வாசிக்கிறோம். அது சகரியா புத்தகம், அது வேற பாடத்துக்குள்ள போக வேண்டியிருக்கு. அடுத்தது பார்க்கும்போது பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து என்ன பண்ணுவாங்க? புலம்புவார்கள். இது என்ன அர்த்தமா இருக்கு? 4 பாயிண்ட் கொடுக்கிறார். இது அவருடைய 1000 வருஷ அரசாட்சி. எல்லாரும் புலம்புவாங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் இன்னைக்கு அநீதி பண்ணவங்க அங்க வீட்டுல இருந்து வரும்போது எப்படி இருக்கும்? அவங்களுக்கு தப்பு செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க புலம்பதான் செய்வாங்க. இப்ப நமக்கு சாதாரண ஒருத்தர் புலம்பிக்கிட்டு இருக்காரு, என்ன அர்த்தம்? ஏதாவது சதா புலம்பு வரணும், அவருக்கு எல்லாமே ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அதே போல இவங்க அங்க தப்பு செய்ய முடியாது. அப்ப பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் புலம்புவாங்க. ஏன்னா அங்க நீதியின்படிதான் அங்க வாழணும். நீதிமான் செழிக்கக்கூடிய இடம், அநீதி அங்க செழிக்காது. அதனால அநீதியை விரும்புகிற மக்கள் அங்க பல்ல கடிப்பாங்க. பற்கடிப்பு, அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் இல்லையா? என்ன இப்படி இருக்குது? இங்க நினைச்சதெல்லாம் செய்யறோம், என்ன தப்பு செஞ்சாலும் நமக்கு தேவைப்பட்ட பணத்தை சம்பாதிச்சுக்கிறோம், அங்க எதுவுமே செய்ய முடியும். அப்ப புலம்புவார்கள் அப்படின்னு சொல்ல 4 காரியத்தை கொடுத்திருக்காரு. அப்ப பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் பார்த்தார்ல இயேசு கிறிஸ்துவர். அவர் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். இவர் எப்ப வந்தவருங்க? கடைசியா வந்தவர். இயேசு கிறிஸ்துவோட 12 சீசர்களா இவர் கிடையாது இல்லையா? 12 சீசர்களும் கண்ணால பார்த்த சாட்சிகள், ஐ விட்னஸ் சொல்லி சொல்றோம். அதனாலதான் அப்போஸ்தலர். இவர் கடைசியா ஜாயின் பண்ணவர். அவர் மரித்து வீட்டுல ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஜாயின் பண்றாரு புறஜாதிகளுக்காக. அப்போ அவர் சர்ச்சை பண்றதுல வரும்போது அவர் அங்க சந்திக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பார்த்தேன்னு சொல்றதுதான் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்துல 13-14 வாசிக்கலாம் பாருங்க. மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்தில் இருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். இங்க என்ன சொல்றாரு? ஒரு மிகப்பெரிய ஒளி எங்கேயும் கூட வந்தவங்க எல்லாரும் அப்படியே ஒரு ஒளி சுற்றி பிரகாசித்தது. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் எல்லோரும் தரையிலே விழுந்த போது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். ஒரு சத்தத்தை கேட்டேன். ஒரு ஒளியை பார்க்கிறாரு, ஒரு சத்தத்தை கேட்கிறார். அவ்வளவுதான் அங்க எழுதப்பட்டிருக்கு இல்லையா? சோ பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மகிமை அடைஞ்ச இயேசு கிறிஸ்து என்ன பண்ண முடியாது? பிதாவை ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில இருக்கிறாரு. இவரும் எப்படி இருக்காரு? ஒளியா இருக்கிறாருன்னா பரிசுத்தரா இருக்கிறார்.
இப்ப இவரை சந்திக்கிற நாட்கள்ல பார்க்கும்போது சபையாக நாம போய் அவரை தரிசிக்க தான் போறோம். ஆனா இங்க பார்க்க ஒரு சத்தத்தை கேட்கிறாரு, ஒரு வெளிச்சத்தை பாக்குறாரு, இவ்வளவுதான் பார்த்துருக்கு. இப்போ நம்ம இன்னொரு கேள்வி கேட்கலாம், என்ன வரல எப்படி சொல்றீங்க, எங்க பாஸ்டர் டெய்லியுமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காருன்னு சொல்றீங்களா? டெய்லியுமே பார்த்துட்டு வர்றாரு இல்லையா பாஸ்டர், பிதாவை வேற பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ சத்திய திருமணி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இவங்களை ஏமாத்துனது யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ண முடியாது, இயேசு கிறிஸ்துவ அவர் இருக்கிற வண்ணமாக தான் அவருக்கு தரிசிக்க முடியும். இப்போ கனவுல இயேசு கிறிஸ்துவ பார்த்துருக்கீங்களா? அந்த அனுபவம் எல்லாம் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க. சத்தியத்தை நீங்க அறியாம இருந்தீங்கன்னா பார்க்கலாம். நானும் ஒரு நாள் வெகு தூரத்துல ஒரு முகத்தை பார்த்திருக்கேன், நான் பிரகாசமா அப்படி போய்கிட்டு இருக்கிறத பார்த்தேன் இல்லைங்களா? அது பார்க்கும்போது ஏன் அதெல்லாம் தேவன் அனுமதிக்கிறாரு தெரியுங்களா? அவன் இவங்களை ஏமாத்துறத இவர் பக்தி எடுத்து அடையிறதுக்கு அனுமதிச்சிட்டாரு, போ பண்ணிக்க. ஆனா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு அது ஒரு காலத்துல பக்தி விருத்தி உண்டாக்கிச்சு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா இங்க வரும்போது நமக்கு தெரிஞ்சிச்சு அது யாருன்னு பார்த்தா ஒளியின் தூதனுடைய வேஷம். இன்னொரு இயேசு இருக்காங்க நம்ம பைபிள்ல சொல்லிருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இன்னொரு இயேசு யார் அந்த இயேசு? இன்னொரு இயேசு ஒரு பைபிள் ஒரு வசனம் இருக்குது, நான் பிரசங்கியாத இன்னொரு இயேசு யாராவது பிரசங்கித்தால் சபிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப பொய்யத்தான் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து மாதிரி வேஷம் தரித்து வர்றது, ஒளியின் தூதனுடைய வேஷம் தரிக்கிறது எல்லாமே யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய எதிராளி இல்லைங்களா? அடுத்து பார்க்கும்போது யோவான் 5ஆம் அதிகாரத்துல 26வது வசனம், அது எழுதிக்கிடுங்க. ஏன்னா பிதா தண்ணியில ஜீவன் இருக்க போல ஜீவனுடையவராருக்கு அறிவிச்சிருக்கு. ஏன்னா குமாரனுடைய பிதாவுடைய மகிமையை இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்திருக்கிறார், தண்ணி தானே ஜீவன் இருக்கிற அந்த ஒரு மகிமையை. அது பார்க்கும்போது எல்லாரும் பார்க்க முடியாது அப்படிங்கிறது ரெண்டாவது கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? இதுல எல்லாரும் பார்க்கலாம்னு யாராவது சொல்ற மாதிரி கூட நம்ம வசனத்தை எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு அப்போ எல்லாரும் அவரை என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த வசனத்தின்படி எல்லாரும் அவரை பார்க்க முடியாது. நாம சபையாகப்பட்டது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிக்க முடியும். ரெண்டு காரியத்தை பார்க்க முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது மூணாவது பார்க்கும்போது அவர்கிட்ட சீசர்கள் அவருடைய வருகையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப விரும்பினாங்க இல்லையா? அப்போ இவரு அந்த ஒலிவ மலையில தனியா போய் உட்கார்ந்து இருக்கும் போது அவர் அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருவார். மத்திய 24ஆம் அதிகாரத்துல 24ஆம் அதிகாரத்துல 1-2 படிக்கலாம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் தேவாலயத்தை பத்தி என்ன சொல்றாரு? ஆனா அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா வசனம் பிரிச்சது நம்ம ஆளுங்க தானே, அதிகாரம் பிரிச்சது. அவர் எதுல சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 35ல இருந்து அவர் ஒரே காரியத்தை சொல்லிட்டு வர்றாரு. அதாவது இன்னும் பாத்தீங்கன்னா இந்த 23ஆம் அதிகாரத்துல இருந்தே ஒரு காரியத்தை சொல்லிட்டு வர்றாரு. யார பத்தினா அந்த வேத பாரகர் பரிசேயரை பத்தி பேசிட்டு வர்றாரு. உங்ககிட்ட தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது, நீங்க பொறுப்புல இருந்தீங்க, ஆனாலும் கூட நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஆனாலும் கூட நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா தேவன் அசட்டை பண்ணிட்டீங்க. அவர் தீர்க்கதரிசியில அனுப்புறாரு, எல்லாரையும் நீங்க கொண்டு போட்டீங்க. ஆனா பார்க்கும்போது இங்க என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க தீர்க்கதரிசிகள்லாம் கொலை செஞ்சதுனால தேவனுடைய கோபம் உங்க மேல வந்திருக்குது. என்ன நடக்கப்பட போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 37ல பாருங்க. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இதுதான் உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் சொன்ன அந்த வார்த்தை அவங்க மனசுல நின்று போயிடுச்சு. என்ன இப்படி சொல்லிட்டாரு, பாழாக்கி விடப்படும் சொல்லிட்டு. அந்த மெஸ்ஸியா வந்தா நம்ம எல்லாரும் அந்த ரோமர்கிட்ட இருந்து விடுதலையாகி வாழலாம்னு நினைச்சிட்டு இருந்தா, ஆனா இவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்றாருன்னு சொல்லி அவங்களால குழப்பம் ஆயிடுச்சு. அப்ப மறுபடியும் இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது அந்த தேவாலயத்தை பார்த்து சொல்றாங்க, பாத்தீங்களா தேவாலயம் எவ்வளவு அழகா இருக்குது,
சாலமோன் கட்டின ஆலயம் அப்படின்னு சொல்லி. சாலமோன் கட்டின ஆலயம் கிடையாது, யார் அதுக்கப்புறம் கட்டினது? இந்த ஆலயம் யாரு கட்டினது? ஏரோது கட்டின ஆலயம் இல்லையா? சாலமோன் கட்டினது பாபிலோன் ராஜா இடிச்சிட்டாரு. பிற்பாடு சிறையிருப்புல இருந்து கட்டினாங்க. எஸ்ரா நெகேமியா காலத்துல கட்டினாங்க. அதையும் யார் இடிச்சிட்டாங்க? அதுவும் இடிக்கப்பட்டு போயிடுச்சு. கடைசியா பார்க்கும்போது ஏரோது கட்டின அந்த ஆலயம் அது நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுன்னு சொல்றாங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது, இதெல்லாம் ஒரு கல் மேல ஒரு கல், அது இடிக்கப்பட்டு ஒரு நாள் வரும்னு சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்களோட நம்பிக்கையே அந்த ஆலயம் தான். பலி செலுத்த போற ஆலயம், தேவன் அங்க தரிசிக்கலாம், தேவனுடைய வார்த்தை கேட்கலாம், இப்படி நம்பிக்கையா இருந்து உடஞ்சி போக சொல்றாரு எப்படின்னு கேட்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியோட அவர்கிட்ட கேள்வி கேட்க வர்றாங்க. அந்த 3வது வசனத்துல கேள்வி கேட்கிறாங்க. படிங்க 24:3. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீடர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? எது இவ்வளவு நேரம் நீங்க சொன்னீங்களே, இது எப்போ நடக்கும்? இதெல்லாம் எப்போ நடக்கும்? ஒரு கல் மேல கல்லுனால இடிக்கப்படும் நாள் சொல்லிட்டீங்க, உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் சொல்லிட்டீங்களே, அது எப்போ நடக்கும்? சரி, அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே டவுட் ஆயிடுச்சு. டவுட் ஆன உடனே இது எப்போ சம்பவிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. அடுத்தது அடுத்த கேள்வி என்னன்னு படிங்க. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அடுத்து என்ன கேக்குறாங்க? இதெல்லாம் எப்போ நடக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எப்போ நடக்கும்னு அடையாளம் கேக்குறாங்க. யாருடைய பிள்ளைங்க அடையாளம் கேட்கறது? ஆபிரகாமே அடையாளம் கேட்டாரு இல்லையா? இந்த ஒரு ஜனங்க 400 வருஷம் உபத்திரப்படுவாங்க சொல்லும் போது அது எனக்கு எப்படி தெரியும்னு சொல்றாரு. உடனே அவங்க என்ன பண்ணாரு? ஒரு அடையாளம் காமிச்சாரு. ஒரு பலியை கொண்டு வைக்க சொல்றாரு. ஒரு இதை 2ஆ கீறி வைக்க சொல்றாரு. அது பலியை பற்றி படிச்சிருப்பீங்க இல்லையா? அவர் அடையாளம் கேட்டாரு. மோசே, உங்க ஜனங்கன்னு அவங்க கிட்ட போய் நான் சொல்லணும்னா எனக்கு அடையாளம் கொடுங்கன்னு கேட்டாரு இல்லையா? அவங்க ஜனங்கள் ஃபுல்லாக அடையாளம் கேட்கக்கூடியவங்க. ஆனா உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்ப என்ன சொல்ல ஆரம்பிக்கணும்? இப்போ எதை பத்தி சொல்லணும்? 2 காரியம் கேட்கிறாங்க. ஒண்ணு, இது எப்போ நடக்கும். அடுத்தது, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இவர் எதை பத்தி பேசி இருக்கிறாருங்க? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த யூத யுகத்தோட முடிவை பத்தி கம்ப்ளீட்டா பேசியிருக்கிறாரு. அவருடைய 2வது வருகை பத்தியும் கொஞ்சம் பேசியிருக்காரு. இப்போ இந்த யூத யுகத்தின் முடிவையும் 2வது வருகையை நம்ம எப்படி கணிக்க முடியும்? யூத யுகம் எப்போ முடிஞ்சது? கிபி 70. கிபி 70ஓட என்ன ஆயிடுச்சு? அந்த யூத யுகம் கம்ப்ளீட்டா முடிஞ்சு போயிடுச்சு. புரஜாதிக காலம் வந்துருச்சு. இப்போ இந்த யூத யுக முடிவுல என்ன நடந்தது? அந்த தீர்த்தராயன் என்ன பண்ணிட்டான்? அந்த இதை எருசலேமை சுற்றி முற்றுகை போட்டுட்டான். அங்க நடந்த ஒரு சம்பவம் இதெல்லாம் நடக்க போகுது. இது நடக்கும்போது நீங்க என்ன செய்யணும்ன்றத அங்க தெளிவா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அதே பத்தி பேசிட்டு வருவார். இதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் பாத்தீங்கன்னா, யூத யுகத்தோட முடிவும் சுவிசேஷ யுகத்தோடைய முடிவும் ஒரே மாதிரி வரும். இதுல டபுள் அர்த்தம் இருக்கு. யூத யுகத்தோட முடிவை வச்சு சுவிசேஷ யுகத்தோட முடிவை கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? சொல்றது புரியுதா? இந்த யூத யுகத்தோட முடிவுல இந்த 36ல இந்த கிபி 36ல என்ன சம்பவம் நடந்துச்சு, 36ல இருந்து 70 வரைக்கும் என்ன நடந்துச்சு கடைசி டைம்ல அப்படிங்கிறது தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்க நடக்கும். இதை வச்சாதான் நம்ம அவருடைய 2வது வருகை குறித்து நல்லா புரிஞ்சு கொள்ள முடியும். புரியுதுங்களா? அவர் பார்க்கும்போது இந்த கேள்வி கேட்கும்போது அவருக்கு என்ன சொல்றாருன்னா அடையாளம் கொடுக்கிறார். என்ன அடையாளம் பார்க்கும்போது முதல் அடையாளம் லூக்கா 21ஆம் அதிகாரம் 26, 27 வசனம் படிக்கலாம். வானத்தின் தத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இப்ப இங்க ஒரு அடையாளம் கொடுக்கிறாரு. நிறைய அடையாளம் கொடுப்பாரு.
அதாவது பார்க்கும்போது அது 24 சொல்லப்பட்டிருக்குது. அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வருகையை பற்றி சொல்லும்போது அது 24 சொல்ற, பட்டை கற்கினால் விழுவார்கள், சகல புறஜாதிக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாருடைய காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரும் மிதிக்கப்படும். இதுதான் அதோட முடிவு, ஃபைனல். அடுத்தது பார்க்கும்போது 26 வேற காரியம் சொல்றாரு. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருவதை காண்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவருடைய 2ஆம் வருகை குறித்து அவர் நிறைய பேசும்போது என்ன சொல்ற, மார்க்கில் கூட ஒரு வசனம் படிச்சுக்கலாம் பாருங்க, 13ஆம் அதிகாரத்துல 28. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவித்ததை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். என்னவோ சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு சொல்றாரு. இதெல்லாம் நடக்கும் போது அவர் வாசல்ல வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் கொடுத்துட்டாரு. இப்ப அவர் வாசல்ல வந்திருக்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இதுக்கு முன்ன நடந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்தாதான் அவர் வாசல் கிட்ட வந்திருக்கிறாராங்கிறது தெரிய முடியும். இது வந்து முடிக்கிறாரு, இவைகள்லாம் நடக்கும் போது நான் வாசல்ல வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ 27 படிக்கிறான் இல்லையா? அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். இது ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை மட்டும் தான் இப்ப நம்ம சொல்ல முடிய நிறைய நடந்திருக்குது. இப்போ வானம்ன்ற சொன்ன அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? வானம், வானத்துல ஒரு முனையில இருந்து மறுமுனை வரை கூட்டி சேர்ப்பான்னு சொல்றாரு. அப்ப அந்த வானம்ன்றது இந்த இடத்துல என்ன பத்தி சொல்றாரு? வெளிப்படுத்தும் புத்தகத்துல 12ஆம் அதிகாரம் 1ல வாசிக்கிறோம் இல்லையா? வானத்திலே ஒரு அடையாளம் காணப்பட்டது, ஒரு ஸ்திரீ சூரியன் அணிந்திருந்தாள் அப்படின்னு சொல்லி 12 வாசிக்கிறோம். அப்ப அது வானம்ன்றது என்னது? ஒரு ஸ்திரீ வானத்துல சூரியன் அணிந்திருக்கிறார். கிறிஸ்தவ மண்டலத்தை தான் அங்க வானம்னு சொல்றாரு. ஸ்திரீ எங்க இருக்குது? சபை கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ளதானே இருக்குது. அதைத்தான் அங்க சொல்றாரு. அப்ப அது என்ன பண்ணுவாங்கன்னா, வானத்துல ஒரு முனையில இருந்து மறுமுனைனா எல்லா கிறிஸ்தவ சபைகளில் இருந்தும் ஒவ்வொருத்தரையா கூட்டி 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 சேர்ப்பாங்க, பிரிச்சு எடுப்பாங்க. ஏன் பிரிச்சு எடுக்கணும்? ஏன் அங்க வச்சே சரிப்படுத்தலாமே? ஏன் பிரிச்சு எடுக்கணும்? கிறிஸ்தவ மண்டலத்துக்கு என்ன பெயர் கொடுத்திருக்காருங்க? மகா பாபிலோன். அப்படின்னு என்ன அர்த்தம்? குழப்பமான நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க, சத்தியத்தை கம்ப்ளீட்டா குழப்பிட்டாங்க இல்லையா? அப்ப அதனால அதை சீர்படுத்தலாம்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயாசப்பட்டார். அதுக்குதான் மார்ட்டின் லூத்தர் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கொடுத்து சீர்படுத்த பார்த்தா ஒன்னும் சீர்படல. அப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, நீ வெளியே வந்துடு அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுக்குறாரு. நல்ல தேவையான சத்தியத்தை கொடுக்குறாரு. அங்கங்க 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 ஒவ்வொருத்தரா. இப்ப இந்த கிறிஸ்தவ மண்டலம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட முதல் வருகையில கிறிஸ்தவ மண்டலம் ஒரு வயல், நல்ல கோதுமையா வளர்ந்து நிக்குது, இடையில இடையில களை காணப்படுது இல்லையா? அங்க சீசர்கள் வந்து கேக்குறாங்க, நல்ல விதை தானே வந்துச்சீங்க, எப்படி களை வந்துச்சுன்னு கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, சத்துரு அதை செஞ்சா. அந்த களை யாருங்க? பொருளாதாரோட புத்திரர், பொய்யாளர்களும் உள்ள வந்துட்டாங்க. களை நிக்குது, களை ஸ்பீடா வளர்ந்துடும். பார்த்திருக்கீங்களா? இது இவ்வளவு வயல் வந்து அது அவ்வளவு வயல் வளர்ந்துருக்கும். ஒரு வயல்ல பாத்தீங்கன்னா களை தான் ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப அவருக்கு சொல்ற, களையை பிடிங்கி போட்டுருங்க, வேணாம், கடைசி வரைக்கும் வளர விட்டுட்டு சொல்றாரு. இப்போ அதே வயல்ல கோதுமை ஒண்ணு உள்ள நிக்குது, களைகள் சுத்தி நிக்குது. இப்ப கோதுமையை கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும்? களையை நீக்கிட்டு பார்த்தா உள்ள ஒண்ணு நிக்கும். வயல் முழுவதும் என்ன ஆயிடுச்சு? இப்போ களை ஆயிடுச்சு. அதத்தான் சொல்றாரு, ஒவ்வொரு முனையில இருந்து கூட்டி சேர்ப்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கிறிஸ்துவுடைய அந்த வருகையில நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சபையை கூட்டி சேர்க்கிற ஒரு காரியம் நடந்திருக்குது. இது ஒரு அடையாளம் இல்லையா? அடுத்தது பார்க்கும்போது இன்னும் சில அடையாளங்கள் நமக்கு நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பார்க்கும்போது எப்படி வரப்போறாருன்றதை இன்னொரு விதமா சொல்றாரு. பாத்தீங்கன்னா அது வந்து மத்திய 24ஆம் அதிகாரத்துல 27வது வசனம் படிக்கலாம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இப்போ மின்னல்
மின்னல் கிழக்கிலும் தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். இது ஒரு அடையாளம். எப்படி இருக்கும் அப்ப இயேசு கிறிஸ்துடைய வருகை எப்படி இருக்கும்? இப்ப மின்னல் பாக்குறீங்க இல்லையா, மின்னல் அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கும்? எவ்வளவு வெளிச்சம் வரும் தெரியுங்களா? பாத்துருக்கீங்களா? பளபள பளபளன்னு அப்படியே கண்ணை பிடுங்குற மாதிரி இருக்கும். அதான் சொன்ன மின்னல் கண்ணை பிடுங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு ஒளியா இருக்கும் இல்லையா? அப்ப அவருடைய வருகை எப்படி இருக்குன்னா அவ்வளவு ஒரு வெளிச்சமா இருக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்ற. அடுத்த வசனம், பிணம் எங்கேயா பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இது ஒரு அடையாளம். இதுதான் நம்ம பார்த்தது. எங்க பிணம் இருக்குதோ அங்க கழுகு வந்து சேர்ந்துடும் இல்லையா? பாத்தீங்கன்னா காட்டுல ஒரு பிணம் கிடக்குதுன்னு சொன்னா கழுகு அவங்க வந்து வட்டம் விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த கழுகு சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்தோம்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஏதோ கிடக்குது, கொத்தி சாப்பிட வந்திருக்கு. அப்ப கழுகுக்கு பிரியமானது என்னது? ஆகாரம் இல்லையா? பிணம் வந்து ஆகாரம். அப்ப இங்க என்ன சொல்றேன்னா இந்த கழுகு யாரு? நீங்க தான் பிரதர் கழுகு. கழுகு எங்க போகும்? சாப்பாடுக்கு இடத்த தேடி போகும். அதான் சொல்ற, சாப்பாடு என்னது நமக்கு? சத்தியம். அப்ப சத்தியம் எங்க இருக்குதோ அங்க வந்து என்ன பண்ணும்? கழுகு தானா வந்து கூடிடும். அப்ப அந்த கழுகு, இந்த ஒரு வார்த்தை மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சரிதான். நம்மளை யாருங்க கூட்டி கொண்டு சேர்த்தது? கூட்டி சேர்த்தது யாருங்க? ஏசு கிறிஸ்து இல்லையா? பார்க்கும்போது சாப்பாடு சத்தியம் எங்க இருக்குதா அங்க உண்மையான மக்கள் வந்து சேர்ந்துருவாங்க. அது செய்யறது யாரு? ஏசு கிறிஸ்து. இது ஒரு அடையாளமா கொடுத்திருக்கிறார். அடுத்து பார்க்கும்போது அவர் எப்படி வருவார் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒரு சில வசனம் பார்க்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனம் படிக்கலாம். நீ விழித்துக் கொண்டு சாகரத்துக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை சிறப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். இப்போ எப்படி ஒரு சொல்லிட்டு இன்னொரு அடையாளம் கொடுக்குறாரு, திருடனை போல வருவேன் சொல்ற. இன்னும் வேற இடத்துல என்ன கொடுத்துருக்காரு இதே வார்த்தைய? மத்திய 24:43-44 படிங்க. திருடன் இந்த ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். இங்க ஒரு ரொம்ப தெளிவா ஒரு காரியத்தை என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 42 சொல்றாரு, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதபடினாலும் விழித்திருங்க. முக்கியமான இந்த ஒரு பாயிண்ட் தான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய. எந்த நேரத்துல வருவார்ன்றது என்ன பண்ண முடியாதா? இப்ப நம்ம சொல்லலாம் இயேசு கிறிஸ்து வர்றதை வந்து எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்றோமே. ஆனா இங்க ஒரு இடத்துல என்ன சொல்றாரு? 25:13 படிங்க. அதுலயே மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஏன் இன்னைக்கு இவ்வளவு குழப்பம்? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில ஏன் குழப்பங்க? மனுஷகுமாரனுடைய வரும் நாளையாவது, நாளிகை, நாளுன்னா இந்த நாள், நாளிகைன்னா நிமிஷம். இது நீங்க அறியாதனால விழித்திருங்க. என்ன தெரியாது, புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறத இங்க ஒரு தெளிவா ஒன்று சொல்லிட்டாரு. ஆனா எதை புரிஞ்சுக்கலாம்? அடையாளத்தை வச்சு அவர் எங்க வந்திருக்காரு, என்ன செய்யறாருன்றதை மட்டும் என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கூடாது அப்படின்னு சொல்ல. திருடன் என்ன ஜாமத்துல வருவார் என்று வீட்டேஜமான அறிந்திருந்தால் விழித்து இருப்பார். இப்போ திருடன் வரும்போது எப்படி வருவாங்க? நல்லா ட்ரம்பட் எடுத்து ஊதிட்டு வருவாங்களா? 2 பேர் திருட போனாங்களாம். ஆட்டை பிடிக்கிறதுக்கு ஆடு கத்துறோம்னு சொன்னாரு. சங்கப்படினாரா? சங்க எடுத்து ஊதிட்டாரா அவருக்கு? அப்ப திருட வரும்போது எப்படி வருவாருங்க? பயங்கர நாலேஜா வருவாரு. என்ன ஆயிடுவாங்க? அவங்க திருட அப்படி செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பலன் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் அன்னைக்குதான் திருட போறாங்கன்னு அர்த்தம். சங்க பிடிக்கிட்டா என்ன பிடிச்சாரு? அவங்க எடுத்து ஊதிட்டு இருக்காங்க. அப்ப திருட வரும்போது என்ன இருக்காது? சைலண்டா இருக்கும் இல்லையா? அப்போ திருட வந்து எந்த வீட்டுல திருடிட்டு போவாங்க? நல்லா தூங்கிட்டு இருக்கணும். அந்த வீட்டுல தானே போவாங்க. நல்ல தூக்கமா இருக்கணும். கரெக்டா திருட வரணும் பாத்தீங்கன்னா விடிய காலம் 4 மணிக்கு வர மாட்டாங்க, 10 மணிக்கு வர மாட்டாங்க. எத்தனை மணிக்கு வராங்க? அந்த 12, 1, 2 இந்த டைம் சரியான தூக்க டைம். அந்த டைம்ல அந்த திருட உள்ள போய் என்ன பண்ணுவாங்க? அந்த பொருளை தூக்கிட்டு போயிடுவாங்க இல்லையா? இன்னைக்கு நீங்க தூங்கவே வேண்டாம். திருட வரும்போது
நல்ல சீரியல் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க, டிவியை தவிர மற்ற எல்லாரும் தீட்டு போயிடுவாங்க இல்லைங்க. அந்த மாதிரி கவனம் ஃபுல்லா எது மேல போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு திருட என்ன பண்ணுவாங்க, வந்து பொருளை தூக்கிட்டு போயிடுறாங்க. லாஸ்டா வந்து சொல்றாங்க, சேரை கொஞ்சம் விடுங்க, அதை எடுத்துட்டு போறேன்னு. எடுத்துக்கோப்பா முதல்ல, டிவியை விட்டுரு. அப்ப கவனம் இருக்குன்னா உட்கார்றத கூட என்ன பண்ணிடுறாங்க, விட்டுற அளவுக்கு அவங்களுடைய கவனம் அதுல இருக்கு. அப்போ அவருடைய வருகை சொல்லி இருக்காரு, கவனம் அது மேல இருந்துச்சுன்னு சொன்னா கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு திருட வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணுவோம், நாம தூங்கவே மாட்டோம், ஒரு சொட்டு கூட தூங்க மாட்டோம், முழிச்சே உட்காந்து பொருளை பாதுகாப்போம்ல. அப்பதான் சொல்றாரு, அந்த மாதிரி நீங்க விழிச்சிருங்க, அந்த திருடன் போலதான் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்போ எங்கேயோ வந்து இருக்க பொருளெல்லாம் திருடன் என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க இல்லையா. அப்ப திருடர் வந்தா நேரம் பத்து எதை போய் எடுக்க போவாங்க, வெளியில இருக்கிற அந்த பழைய பிளாஸ்டிக் டப்பா, குப்பை கூட இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்களா? திருட நேரம் வந்தா என்ன பண்ணுவாங்க, வீரவா திறப்பாங்க. அங்கதான் பெரிய விலை உயர்ந்த ஒரு பொருள் இருக்கு இல்லையா. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருடனை போல வந்து எந்த பொருள் ரொம்ப விலையா இருக்குதோ அதெல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, எடுத்துட்டு போயிடுவாரு. அப்ப அதான் சொல்றாரு, விழிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருப்போம், நாம விசுவாசத்தில் நிலைத்திருங்கன்னு சொல்லியிருக்கு. இது விழித்திருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, விசுவாசமா இருப்பாங்க. விசுவாசம் பைபிள் என்ன சொல்லிருங்க, பொன்னை போன்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பொன்னை போன்ற விசுவாசம். விழித்திருக்கிறவங்க விசுவாசம் இருக்கவங்க கிட்ட அந்த பொண்ணை மட்டும் தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பாரு இல்லையா. தூக்கிட்டு போனதை யாருக்கும் என்ன பண்ணது, தூங்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பா அவரை அறிஞ்சிட முடியாது. இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவ மண்டலம் விழித்திருக்குதா தூங்குதா? இல்ல, அந்த வசனத்தை நம்ம படிச்சுட்டு வந்துடும். 1 பேதுரு புத்தகத்துல விசுவாசம் எப்படிப்பட்டதுன்றது நம்ம பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போ பொன் தான் விலையேறப்பட்டது, அதை விட விலை உயர்ந்தது எது, விசுவாசம். அப்போ எதை தூக்கிட்டு போயிடாரு அவர் வந்து, யாரெல்லாம் விசுவாசமா இருக்காங்களோ அவங்களெல்லாம் தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பார். புரியுதா? இதுல ஒரு காரியம் புரியுதா? விலை உயர்ந்த பொருளை தான் திருடனை வந்து போக்கஸ் பண்ணுவாங்க. இந்த இயேசு கிறிஸ்துடைய திருடன் சொல்றதுக்கு இல்ல, திருடனை போல யாரும் அறியாம கிறிஸ்தவ மண்டலம் நல்லா தூங்கிட்டு இருக்கு. கிறிஸ்தவ மண்டலத்துல ஒரு வீட்டுக்குள்ள திருட போகும்போது நாய் என்ன பண்ணுவாங்க, குலைக்கும் இல்லையா. அந்த நாய் குலைச்சோன்னு என்ன பண்ணுவாங்க, திருட வரவங்க உஷார் ஆயிடுவாங்க. அப்போ கிறிஸ்தவ மண்டலத்துல இருந்து உஷார் பண்ண வேண்டியது யாருங்க, உஷார் பண்ண வேண்டியது யாரு, அவர் வந்திருக்காருன்னு அந்த நாய் தான் இல்லையா. திருட வந்திருக்கு, உஷார் பண்ணணும். இந்த இடத்துல இருக்கிறவங்க கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்க போதகர்கள், அவங்க என்ன பண்ணணும், அவர் வந்திருக்காருன்னு உஷார் பண்றதுக்கு இல்லாம நல்லா தூங்கிட்டாங்க. அவங்களும் வீட்டுக்கு காவல் வச்சிருக்கிற நாயும் தூங்கிட்டு இருக்கு. அவங்க நாயும் சொல்லல. அவங்களுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, திருடன் வந்து உஷார்படுத்த வேண்டியது நாய் தான் ஃபர்ஸ்ட்ல. இப்ப அதே நிலையில தான் அவங்க முன்ன இருக்கிறாங்க. கிறிஸ்துவோட வருகை பிரசங்கிக்க வேண்டிய கரெக்டா சொல்ல வேண்டியவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களும் தூங்கிட்டாங்க, கிறிஸ்தவ மண்டலத்தையும் தூங்க வச்சுட்டாங்க. எந்த வித தூங்க வச்சுட்டாங்க, விசுவாசத்துல கம்ப்ளீட்டா எல்லாரும் தூங்க வச்சுட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளுங்க, கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், உங்களுக்கு வீடு கிடைக்கும் இல்லையா, உங்களுக்கு கஷ்டம் நீங்கும், பில்லியா சூனியமா வியாதியா பண நஷ்டமா கஷ்டமா வாங்க அப்படின்னு சொல்லி பெரிய போர்டு எழுதி போட்டு வச்சிருக்கிறாங்க. எங்கங்க தாம்பரத்துல இருந்து இறங்கி வரீங்கல்ல, 7th ஸ்டேஷன் ஒரு சர்ச் இருக்கும், அது போட்டிருக்கும் பில்லியா சூனியமா டாக்டர்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அவரை வாங்க எல்லாத்தையும். அவர் யாரு அங்க பேசுகிறது, மந்திரவாதி ஆக்கிட்டாங்க அவங்க இல்லையா. கம்ப்ளீட்டா அவருடைய வருகையை பத்தி என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. அப்போ அவர் வந்து விலை உயர்ந்த பொருளை மட்டும் அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் படுத்திருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அவர் போறாரு, யாருக்கிட்ட விசுவாசம் இருக்கோ அவங்களை மட்டும் கேட்ச் பண்ணிடுறாரு. அவங்க எல்லாம் தனியா கொண்டு வந்து வச்சு டீச் பண்றாரு. அதெல்லாம் சொல்றாரு, அந்த ஒரு நல்ல சமாரியனை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த ஒரு அவரை கொண்டு வந்து அந்த சத்திரக்காரன் கையில கொடுத்து என்ன சொல்றாரு, காசை கையில கொடுத்து இவனை பராமரிச்சுக்கப்பா, குறையா இருந்ததுன்னா நான் வந்து உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சத்திரக்காரன் யாருங்க, பாடம் கேட்டிருக்கீங்களா, நல்ல சமாரியன்?
பார்க்கும்போது அந்த சபைக்காரர் யாருன்னு பாத்தீங்கன்னா சபை அவங்க கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு போனார், திரவியம் இதை கொடுத்து ஒரு பாதுகாக்கணும்னு சொல்லி. அடிபட்டு கிடக்கிற மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதாமுடைய மக்கள், நாம தான். நம்மளை தூக்கி பராமரிக்க வேண்டியது சபை இல்லையா? செலவழிஞ்சு போச்சுன்னா வந்து தரேன் அப்படின்னு வந்து கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு கூட்டி சேர்த்திருக்காரு. அப்ப அவரு எப்படி வந்திருக்கிறாரு? திருடனை போல வந்திருக்கிறாரு. திருடனை போல வந்து டக் 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 டக்னு சவுண்ட் கேட்குது, தட்டுறாரு. நல்லா தூங்கிட்டு இருக்கிறவங்க சத்தத்தை கேட்கலாம். உன்னத பாட்டுல 2 ஸ்திரீ இருக்காங்க. இவர் வந்து தட்டும் போதே ஒரு ஸ்திரீ எழும்பி பின்னால வந்துருச்சு. இன்னொரு ஸ்திரீ தட்டுறாரு. அந்த அம்மான்னு சொல்றாங்க, இப்பதாங்க ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு பெட்ல படுத்திருக்கேன், என் காலில் செருப்பை கழட்டிட்டேன், என்ன இப்ப வந்து எழுப்புறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தட்டி தட்டி பார்த்துட்டு போயிட்டாரு. ஆயத்தமா இருந்தவங்க பின்னாலே போயிட்டாங்க. ஒரே வார்த்தையில தட்டினவங்க. இப்ப தட்டுறது எங்க? இருதயத்தை தட்டுறாரு. டக் டக்குன்னு என்ன சொல்றாரு? சத்தியத்தை சொல்லி தட்டுறாரு. யாரெல்லாம் விழித்து கொண்டு எழுந்திருச்சாங்களோ அவங்க எல்லாம் போயிடலாம். இப்ப பாருங்க, நல்ல சத்தியம்தான். இதை கொண்டு போய் யாருக்காவது நீங்க பேசி பாருங்க, அவங்க எப்படி இது பண்றாங்கன்னு. நம்ம சகோதரர்கள் ஒரு ரியாக்ஷன் இல்லை. ஏங்க இயேசு கிறிஸ்துவ வருகை பத்தி பேசுங்க, நீங்க விலை உயர்ந்தே பேசுங்க. அப்படியே சாப்பிட அப்படியா? எங்க மகா பையன் பாஸ்டர் ஆகிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட. அவர்கிட்ட ஒரு நாள் பேசுறேன். அப்படியா அப்படியா சரி சரி சரி, நான் சொன்னது விலை உயர்ந்த ஒண்ணு சொல்றேன். அப்படியா அப்படியா சரி 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 வாங்க சரி வாங்க. இல்ல, அந்த ஆர்வமே இல்லாம இருக்கு இல்லையா? அப்ப அவங்க என்ன கிடையாதுங்க, அந்த விலை உயர்ந்தது இல்ல. விலை உயர்ந்தது எல்லாத்தையும் எடுத்து தனியா வச்சு சுத்திகரிச்சு எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும் இல்லையா? அவங்க தட்டும் போது கதவு திறக்காம ஒரு கூட்டம் இருந்துட்டு, அப்ப மறக்கும் போது இந்த உலகத்துல தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப அவர் திருடரை போல வந்து என்ன பண்ணினா அவருடைய வேலைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 3 விதமா, ஒரு விதம் தூங்கிட்டு இருக்காங்க, இன்னொன்னு கவனக்குறைவு, இன்னொன்னு பார்க்கும்போது கவனம் வேற ஏதோ ஒண்ணு இருக்குது. அதான் சொன்ன டிவி ஃபுல் போக்கஸ் அதுல இருக்கிறதுனால திருட வந்து ஒவ்வொரு பொருளா ஏற்றி வண்டியில ஏற்றிக்கிட்டு இருக்காரு. அரை மணி நேரம் சீரியல் முடியறதுக்குள்ள எல்லாத்தையும் ஏற்றிட்டு போயிடுவாரு அவரு. சரி சேர் வேணா போயிட்டு போட்டு அதோட அது இருந்துட்டு பார்த்துட்டு போட்டுன்னு விட்டுட்டு போயிடலாம். கவனம் அந்த அளவுக்கு இருக்குது இல்லையா? அப்ப கவனம் எல்லாம் எங்க இருக்குங்க நீங்க கிறிஸ்தவ மண்டலத்துல? அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதுலதான் கவனம். எதை தேடாதுன்றாரோ அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்குது. எதுக்கு கவலைப்படான்னு சொல்றோம் அதுக்குதான் கவலைப்படுது ஜனங்க இல்லையா? அதனால அவர் பாட்டுக்கு என்ன பண்ணிடுறாருன்னா விலை வந்த பொருளை கொண்டுட்டு போயிட்டு இருக்காரு. அவர் பார்க்கும்போது அவர் வந்து கவனக்குறைவு, தூங்குது, நல்ல நித்திரை சபை இன்னைக்கு இருக்குது, வேற கவனத்துல இருக்குது. அதனால இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட வருகை கணிக்க முடியாம இருக்குது. இன்னைக்கு அவர் வந்திருக்கிறாரா? அவர் எங்க இருக்கிறார்? திருடனை போல எங்க வந்திருக்காருங்க? வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். அப்ப வாசப்படி எதுங்க? நம்முடைய இருதயம். பூமியுடைய அந்த என்ட்ருக்கு அவர் என்னாச்சு? வந்தாச்சு. இப்ப சூரியன் வெளிப்பட ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடும்? ஒரு வெளிச்சம் படிச்சுன்னு வந்துடும். இரவு நீங்கி பகல் சமீபம் ஆகிற ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். ஆனா இந்த சூரியன் உதிக்கலை, அந்த வெளிச்சம் வந்திருக்கு. இந்த வெளிச்சம் என்ன தெரியுங்களா? அறிவு பெருக்கம். எவ்வளவு அறிவு பெருக்கம் வந்திருக்குங்கிறத தானியல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம படிச்சுட்டு நிறைய செஞ்சலாம். அடுத்த வாரம் கண்டிப்போம். ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மீகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். இங்க என்னன்னா காலத்தில் எழும்புவான் அப்படின்னு சொல்லிட்டு 4வது வசனம், தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகிக்கும். பார்க்கும்போது அறிவு பெருக்கம். இன்னைக்கு எவ்வளவு அறிவு பெருக்கம் பூமிக்கு வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வருகையில ஃபர்ஸ்ட் அடையாளம் நம்ம கண் கூட பார்க்கக்கூடியது அறிவு பெருக்கம். ஜனத்தின் அதிபதியாகி மிகாயேல் எழும்புவார். மிகாயேல் என்ன அர்த்தங்க? மிக் ஏல், தேவனுடைய சொரூபம். அந்த வார்த்தையோட மிகாயேல் என்ன அர்த்தம்? தற்சுரூபம். தேவனுடைய தற்சுரூபம் எழும்புவார் அப்படின்னா இதே வார்த்தையில் கொலோசியர்ல இருக்கு. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம், அதுதான் அந்த மிகாயேல். அவர் நம்ம நினைச்சிடும் அவர் ஒரு சொல்லிட்டாரு. மிக்கேல் தேவனுடைய சொரூபமானவர். அவர் எழும்பிட்டாருன்னா அவருடைய வருகை பிரசன்ஸ் இந்த பூமிக்கு அடிச்சிச்சு. அதனாலதான் இன்னைக்கு அறிவு பெருக்கம் வந்திருக்கு.
இன்னைக்கு எவ்வளவு வரிப்பெருக்கு வந்திருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? ஆக நம்ம பார்க்கும்போது இது அடுத்ததே நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ எது வரைக்கும் பார்த்துருக்கோங்க? 3 பாயிண்டா 4 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஒண்ணு, ஃபர்ஸ்ட் வந்து அவர் வருவார், ரெண்டாவது எப்படி வருவார், மூணாவது எல்லாரும் பார்க்க முடியுமா இல்லையா, நாலாவது திருடனை போல் வருவேன். இப்போ 4 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதே நம்ம அடுத்த செக்ஷன் பார்க்கலாம், இல்லை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். தேவன் தாமே இந்த பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் தேவன் மிக ஒரு காலத்துக்கு ஏற்றவனமான ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறார். அதுல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். பாடத்தை பற்றி இல்லை, நான் சொன்ன ஒரு காரியத்தை பற்றி. அதாவது அந்த சங்க பிடிக்கிற கதை எவ்வளவு பேருக்கு தெரியுன்றது தெரியல, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கோம். அது திருட என்ன செய்தான்னு கேட்டீங்கன்னா, காத்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல ஆண்டியனுடைய மூல பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா திருவோடு பிளஸ் சங்கு, ரெண்டு தான் அவங்களுடைய கையில இருக்கும். அந்த துணி இருக்கும், அந்த துணிக்குள்ள வச்சிருப்பாங்க. அப்ப அந்த திருடனுக்கு துணைக்கு ஆள் இல்லை நீங்க திருடுறதுக்கு. அப்ப அந்த ஆண்டிய ஒரு இடத்துல இருக்கிறப்போ அந்த சத்திரன்னு சொல்லுவாங்க, ஊருக்கு ஒதுக்கப்புறமான ஒரு அந்த இடத்துல கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரான்னு கேட்டீங்கன்னா, என்ன பாப்பா சும்மாதான், சரி நான் வேலை கொடுக்குற மாதிரியாருன்னா சரின்னு போயிட்டாரு. போன உடனே அங்க போயிட்டு அந்த அந்த இரவு நேரத்துல அவர் கூட்டிட்டு போய் அந்த ஆட்டு மந்தையில போய் ஆடை தூக்குறப்ப ஆடு கத்துட்டான். அப்ப இவர் என்ன சொன்னாராம், சங்கப்பிடின்னு சொன்னாராம். இவர் என்ன செய்தாரான்னு கேட்டீங்கன்னா, பை உள்ள கையை விட்டு எடுத்து பூம் 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 போர் வச்சாராம். அவரு என்ன ஆயிருக்கான், ஆட்டுக்கு காவல் இருந்தவர் தங்கிய தந்தை இவரை போட்டு பொழந்துட்டாராம். பொழந்து கொண்டு போய் சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டாராம். அப்போ கேட்டாராம் இந்த திருடன், ஏன்ப்பா சங்க பிடிச்ச அப்படின்னு. அவர் சொன்னாராம், நீங்க தானே சங்க பிடிக்க சொன்னீங்கன்னா. அடப்பாவி, நான் சொன்னது இந்த சங்க, ஆட்டுடைய கழுத்தை பிடிச்சி நிறுத்துரு, அப்ப ஆடு சத்தம் போடாது அப்படின்றது இந்த சங்க பிடிக்க சொன்னோம்ப்பா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சது இந்த சங்கு தான்ப்பா அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி தான் அந்த சங்கு என்றதான ஒரு காரியம் நடந்ததுன்றதான காரியத்தை பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்ல ஆசைப்படுறேன். மிகாயேல், சாமுவேலா, அதை நீங்க அதிகமா ஒரு சிலர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேல் என்றது கிடையாது, ஏல், தேவனுடைய சொரூபம். ஏல், சாமுவேல் அப்படி சொல்லக்கூடியது. வேல் என்று அந்த இடத்துல வராது. இந்த இடத்துல மிக்க என்றால் தேவன், ஏல் என்றால் சொரூபம், தேவனுடைய சொரூபம், அவரை போல உள்ளவர் என்றதான ஒரு பொருள். சாமுவேல் கிடையாது, சாமுவேல் என்றதான அது சரியான ஒரு மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா சாமுவேல் பார்க்கிறோம். சரி, நாம இப்போ ஒரு பாடலை பாடி நம்ம என்ன செய்யலாம் கேட்கலாம், அந்த ஆராதனையை நிறைவுக்குள்ளார செய்யலாம். நூற்றி 33வது பாடல். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதித்தீரம் சுத்த ஜோதியே ஆரோவியேயும் வேலையும் ஆரியாதஞ்சம் மாறிரோ ஆரோவியேயும் வேலையும் ஆரியாதஞ்சம் மாறிரோ மீன்கே கல்பமையாவில் வாருண்டோ கல்கின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ பொல்லாத கூட செய்திடார் நலமருள்வார் பொல்லாத கூட செய்திடார் நலமருள்வார் பரிசுத்த
சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாவும் போக்குமே பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தீரம் சுத்த ஜோதியே ஆரோபியே யுவே ஆரியா நெஞ்சம் மாறிரோ பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காண உள்ளாத கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் மனம் நொந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தீரம் சுத்த ஜோதியே ஆரோபியே யுவேளையும் ஆடிய நெஞ்சம் மாறிரோ துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தீரும் சுத்த ஜோதியே ஆரோகியே யுவேளையில் ஆடிய நெஞ்சம் மாறிரோ. இந்த கால ஆராதனைக்கு நிறைவாக நம் மத்தியில் இருக்கிறதான சகோதரர் அமல்ராஜ் ஐயா அவர்கள் ஜெபத்தை நடத்துவார். மகா உன்னதங்களுடைய வாசமாயிருக்கிற அன்பு கிருபை இறக்கம் நீங்கள் பங்கவர்களே தேவதை இந்நேர வரை எங்களை விசேஷமாக பாதுகாத்து நடத்துவது இப்போது ஒரு சபையாக கூட உங்களுடைய வார்த்தை கேட்பதற்கு ஒரு அருமையான சாட்சியத்தை எங்களுக்கு கட்டிருக்கிறது. தேவனை உங்களுடைய ஒரே காரணக்குமார் எங்களுடைய மீட்பு கடந்த